Hello everyone, this is my first video. ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து பிக் பாஸ் சீசன் இல்லையா. இன்ஸ்டாகிராம், யூடியூப், எந்த சோஷியல் மீடியா பேஜ் திறந்தாலும் இட்ஸ் ஆல் அபவுட் பிக் பாஸ். அது மீம்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராலாக இருக்கட்டும், இல்லை அதை டீபங்க் பண்ணி போடுற வீடியோஸாக இருக்கட்டும், ரிவ்யூஸாக இருக்கட்டும், இட்ஸ் ஜஸ்ட் ஃபில்டு வித் தோஸ் வீடியோ. ஸோ நானும் அதுதான் யோசித்தேன், சரி நம்மளும் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு ஒரு யோசனை. ஸோ இது வந்து என்னோட ஒரு ரிவ்யூ. நான் வந்து சீசன் வைஸோ இல்லை கண்டஸ்டன்ட் வைஸோ இல்லை ஹோஸ்ட்ஸை பற்றியோ ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. அது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் நல்லாவும் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே போகலை. What I thought was ஒரு my take on Big Boss in general அப்படின்னு ஒன்று பண்ணலான்னு நினச்சேன். ஸோ யோசிச்சு பார்த்தா இது இன் 2017 இல்லையா. 2017 பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்த நேரத்துலேருந்தே it became the talk of the town அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே தமிழில் பிக் பாஸ் வந்துச்சு அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ரிமைண்டர், இது வந்து இங்கிலீஷில் வந்து பிக் பிரதர் அப்படின்னு ஒரு ஷோ இருக்குது. அதை பேஸ் பண்ணி நிறைய இந்தியன் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஐ திங்க் ஹிந்தியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி பிக் பாஸ் ஃபஸ்ட் வந்துச்சு. And then it followed in all other languages. So finally it came to Tamil also. Big Boss தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, பிக் பாஸ் மலையாளம் இருக்குது, அண்ட் இப்போ பிக் பாஸ் தமிழ். ஸோ 2017 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ எவ்ரிபடி வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா ஹிந்தியில் ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு, எல்லாமே தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்கோம். தமிழில் வருது, நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் உள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்புறம் ஹோஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு பெரிய பேர், சின்ன திரையில் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிகேம் ஸோ மச் ஹைப். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் எல்லாம் வந்தாச்சு. என் கண்டஸ்டன்ஸ் யார் வருவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இதுக்கு நான் தாண்டி இதுக்கு கூடயும் ஒரு சின்ன கிரிட்டிசிசம்ன்ற வேர்ட் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, பட் ஒரு எத்திக்கல் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. இப்போ எப்படின்னா 10 பேர் 15 பேரை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு 100 கேமராஸ் வச்சு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஓகே. ஆனால் அந்த கேமரா கண்காணிக்கிற விஷயங்களை வெளியே உள்ள ஆடியன்ஸும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்தபோது நிறைய எத்திக்கல் கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆச்சு. ஹவ் எத்திக்கல் இஸ் திஸ்? இப்போது நம்ம இருப்போம், நம்ம பக்கத்து வீடு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறது எத்திக்கலாக இருக்காது. ஐ மீன் இட்ஸ் நாட் ரைட் டு கம்பேர் தீஸ் டூ, பிகாஸ் கன்சர்ன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் அந்த நோஷனில் தானே வரும். ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு பொது இடத்துலையும் 2-3 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஓகே. ஆனால் அதையே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளை வேறு மாதிரி கண்ணோட்டத்தோடு தான் எல்லாருமே அணுகுவாங்க இல்லையா. அப்போது இப்போ இருக்காங்க ஒரு 20 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு கண்காணிக்க கேமராக்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எவ்ரிதிங். இப்போ ஒரு இட் raised few ethical questions. ஒன், இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய டேக்லைன் தான் கடையில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட், எஸ். ஒரு சம்மந்தம் இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன்னும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, பழகியிருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே 100 நாட்கள் எனக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு 20 பேர் கூட 100 நாட்கள் வெளி உலகத்திற்கு எந்தவித இன்ட்ராக்ஷன்ஸ், என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே தெரியாது. அந்த வீடு தான் உங்கள் உலகம், உள்ளே இருக்கிற ஆட்கள் தான்
உலகத்தோட மெம்பர்ஸ். சமைக்கிறது, எவ்ரி திங் இஸ் அமாங்ஸ்ட் யூ அப்படின்ற போது, அப்போது எந்த மாதிரி மனிதர்களோட மனநிலை மாறுது, எப்படி பிஹேவியர்ஸ் மாறுது, எப்படி உள்ளே போகிறவங்க கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிறவங்க எப்படிலாம் மாறுறாங்க அப்படின்னு ஒரு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அதை நம்ம பார்க்குறோம். பட் திஸ் வாஸ் தி ப்ராட் ஐடியா ஆஃப் பிக் பாஸ். நான் கரெக்டாக பர்சீவ் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் நான் பர்சீவ் பண்ண விதத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான். ஸோ இப்படி ஆரம்பித்த ஒரு ஷோ இப்போது நான் பார்க்குற வரைக்கும் இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஃபார்மில் 2 பேருக்கு முட்டிக்கிச்சு அப்படின்னா அது நம்ம ஆட்கள் எப்படி பார்க்குறாங்க, வெளியே இருக்க ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணிலான்னா நிறைய சீசன்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா. இப்போ கண்டென்ட் மெயின் ஹீரோ ப்ளஸ் கண்டென்ட். எந்த கண்டஸ்டன்ஸ் நிறைய கண்டென்ட் அது எந்த மாதிரி கண்டென்ட்டாக இருந்தாலும் ஓகே. கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ். இன்ஃபேக்ட் நெகட்டிவ் கண்டென்ட்டுக்கு தான் நிறைய ஒரு ஹைப் இருக்குது. இல்லை அவங்க தப்பே பண்ணுறதாலும் சரி, இல்லை வம்படியாக போய் சண்டை போடுறது இருந்தாலும் சரி, சொல்லுவாங்க இல்லை, இந்த ஆள் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா. ஸோ இது அவங்க கண்டென்ட்டையும் தாண்டி வெளியே இருக்கிற நம்ம ஆடியன்ஸ்க்கு இது எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா 100 days 105 days whatever, நம்மளுக்கு 100 daysக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிருச்சு. அதை நம்ம மீன்ஸ் பார்க்கலாம், இல்லை ட்ரோல்ஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம், இல்லை வீடியோஸ் நம்ம அவங்க வர ட்ராய் வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யூ சப்போர்ட் தெம் இல்லையா. எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறது, ஒரு ஆர்மி க்ரியேட் பண்ணுறது, ஃபேன் பேஜ் வைக்கிறது, ஒரு அடுத்த பிக் பாஸ் வர வரைக்கும் இது ஓடும். ஸோ இதில் நெகட்டிவ் கண்டென்ட்டும் இருக்குது, நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் ஆகிறதும் இருக்குது, ஒரு பர்சன் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிறதும் இருக்குது இல்லையா. அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கண்டென்ட் சண்டைகள் இது எல்லாத்தையும் தாண்டி பிக் பாஸ் ஒரு எப்படிப்பட்ட மேடை அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஆன சைடில் நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட டேலண்ட்ஸை வெளிக்கொண்டு வரலாம். ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு டான்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை பாட்டு பாடுறீங்களா, இல்லை யூ ஆர் அ க்ரியேட்டிவ் பர்சன், உங்களுக்கு எழுத வரும், கவிதை எழுதலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி டேலண்டட் பர்சன் ஷு லெட் தெம் இன். அவங்களோட திறமைகள் வெளியே வரும். ஒரு ஃபார்மல்னு சொல்ல ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் இல்லையா. ஒரு விஷயம் பண்ணுறப்ப நடிக்கவே போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கலாம். எந்தெந்த ஆளுங்களை போய் பார்க்கணும், ஆடிஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு ஓப்பன் ஃபோரம். நம்ம உள்ளே போகிறதுக்கும் we have to do some work, பட் உள்ளே போயிருக்கோம். ஆடியன்ஸ் இஸ் கன்ஃபார்ம். லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி நம்ம திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோல்டன் எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம இந்த மேடையை இப்படி தான் பயன்படுத்துகிறோமா, இல்லை இந்த மேடையை இப்படி பயன்படுத்துகிற ஆட்களை ஆடியன்ஸான நம்ம ஊக்குவிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் இல்லையா. நம்ம இந்த ஒரு சண்டை, இல்லை ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரி கண்டென்ட்டு தான் போய் ரீச் ஆகுது நிறைய. நம்ம ஒரு ஹியூமன் டெண்டன்சி இருக்கும் தெரியுமா, வேர் ஒரு இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி, இன்ஸ்டிங்க்ட்ன்றதை தாண்டி வேர் இன்க்விசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடுத்து என்ன நடக்கும், இப்படி பண்ணால் அப்போ அடுத்து என்ன வரும், இப்படின்ற ஒரு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இன்க்விசிட்டிவ் நேச்சர் உள்ளவங்க தான் நம்ம ஹியூமன்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே உட்காந்துருக்கோம், பக்கத்து வீட்டில் யாரோ பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்கள் வராங்க, எங்கேயோ போகிறாங்க. என்னோடய ஃபஸ்ட் இன்க்விசிட்டிவ் நேச்சர் என்னவாக இருக்கும், எங்கே போகிறாங்க ஒரு கேள்வி நம்மளையே அறியாமல் நம்மளுக்குள்ளே வரும். ஸோ இந்த இன்க்விசிட்டிவ் நேச்சரை
ஹார்னஸ் பண்ணுறது தான் இந்த பிக் பாஸ் ஷோன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு இன்க்விசிட்டிவ் நேச்சர் இருக்கும். நேற்று அவன்கிட்ட சண்டை போட்டான். இல்லை நேற்று இவங்க கூட ஒரு லவ் ட்ராக் நடந்தது. இல்லை இவங்க வேலை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அப்போது பியர் அந்த இன்க்விசிட்டிவ் நேச்சர் வில் ஆஸ்க் அஸ் டு வாட்ச் மோர் இல்லையா? அப்போ நாளைக்கு என்ன நடந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி நம்ம 100 நாளில் ஓட்டிடுவோம். அப்போ இந்த இன்க்விசிட்டிவ் இது கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க திறமைகளை வெளிப்படுத்தும் எந்த அளவுக்கு நம்ம ஆதரிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அண்ட் ஒரு பிக் பாஸால் இன்னும் ஒரு கண்டஸ்டன்ஸ் பாசிட்டிவாகவும் ப்ரொஜெக்ட் ஆகிறாங்க, நெகட்டிவாகவும் ப்ரொஜெக்ட் ஆகிறாங்க. இந்த ரிஸ்க் எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்சு தான் உள்ளே போகிறாங்க. தட் இஸ் அண்டர்ஸ்டுட், ஓகே. ஆனால் வெளியே வரும்போது இப்போ நம்ம இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்தால் தீஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் இல்லையா? அது ஒரு மனிதரோட பர்சனல் கேரக்டர்னு வச்சுக்கலாம், ஆட்டிடியூட்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அதே மனிதர் ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டோடு அதை அணுகிறோமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் அதுலேயும் ஒரு டவுட் இருக்குது. இப்போது பிக் பாஸில் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப சண்டை போட்டு இருந்த ஒரு ஆள் வெளியே வராங்கன்னு வைங்களேன், நெடுங்க ஃபிலிம் அவங்கள நம்ம அந்த கண்ணோட்டத்தோடையே தான் பார்க்குறோம். ஐயோ பிக் பாஸ் அப்படி தானே பண்ணாங்க, ஏன்னா ஷேர் ஸோ மச் ஈகோ, ஷேர் ஸோ மச் ஆட்டிடியூட், ஆர் ஹி வாஸ் வெரி அப்யூசிவ் வித் ஹிஸ் வேர்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்து பண்ணுற வேலைகளையும் நம்ம அப்படி தான் அணுகிறோம். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து எனக்குள்ளே எழுந்த ஒரே கேள்வி ஒன்று தான். இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவோட மோட்டிவ், இப்போ ஆரம்பித்த மோட்டிவ் என்னவாக இருக்கலாம், ஆனால் இப்போ இந்த ஷோ எதுக்காக பண்ணுறாங்க? எல்லா லாங்குவேஜ், நான் தமிழ் மட்டும் சொல்லலை, இன் எவ்ரி லாங்குவேஜ் இந்த ஷோ இப்போ ஓடுறதுக்கான மோட்டிவ் என்ன? ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னு நினைப்போம். நம்ம அந்த ஷோவை எதற்காக பார்க்கிறோம்? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போது நம்ம ஒரு ஆளை குறை சொல்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை குறை சொல்கிறோம், ஏன் அவங்க இவங்கக்கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்கன்னு, இல்லை கேவலமாக நடந்துட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே ஆளை நம்ம இப்போ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா அதை விட கேவலமாக அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை விட கேவலமாக அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு ஓவரால் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அடிக்ஷன்னு சொல்லலாமா, அது ஸ்ட்ராங் வேர்டாக இருக்கலாம். பட் ஒரு 3 மாதம் இல்லையா, 3 மாதம் போகிறதே தெரியாது எங்கே திரும்பினாலும் பிக் பாஸ். ஸோ இவ்வளோ நம்ம டைம் அண்ட் எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ அதை பற்றி பார்க்குறோம், வாசிக்கிறோம், கேட்குறோம். இது எல்லாமே நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக நம்ம இதை வேறு ஒரு வேலையில் போட்டு இருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்குமோ. 3 மாதம் தான் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. பட் இருந்தாலும் இவ்வளோ இதுக்காக டைம் அண்ட் எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இஸ் இட் வர்த் இட் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் ஒரு அருமையான மேடை. நம்ம டேலண்ட்ஸ் வெளிக்கொண்டு வர்றதுக்கும் ஒரு தனி மனித ஒழுக்கம், அதை கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ வேணால் ட்ரிகர் பண்ணலாம், என்ன வேணால் இருக்கலாம்னா அட் எண்ட் ஆஃப் த டே அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அது ஒரு ஹேண்ட்லிங் இல்லை, அது வெளிப்படுத்துறது நம்ம முடிவு தான், நமக்குள்ளே வச்சுருக்கிறது நம்ம முடிவு தான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத நம்ம ரிஃப்ளெக்ஷன் உள்ள ஒருத்தர் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப கோவம் வருது, வார்த்தையை விட்டுறோம் அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்ஷனாக ஒருத்தர் உள்ளே இருக்கலாம் இல்லையா? அவரை குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளே நம்ம குறை சொல்லியிருக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு வருது. நம்மளும் இப்படி தானே இருக்கும். அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, நம்மளுக்கு கோவம் வருது, அப்போது நம்ம பண்ணும்போது இப்படி தானே அடுத்த ஆளுங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்கலாம். எனிவே, ஸோ இட் இஸ் இது கரெக்டு, இது தான் கரெக்டு, இது தான் தப்புன்னு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்க்குறாங்க கண்களிலையும் எடுத்துக்கொள்கிறவங்களோட பர்செப்ஷனில் தான் இருக்குது.
ஸோ எது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துப்போம், பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அப்படி தான் எல்லார் வாழ்க்கையும் மூடுகிறது. ஸோ இது என்னோடய கருத்து ஆன் பிக் பாஸ் அஸ் அ ஹோல். ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.